கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் கிருபையாக இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படி உதவி செய்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த 10ஆம் மாதத்தில் புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமாக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய வேதத்தை திறந்து தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், உண்மையுள்ள தேவன். தி ஃபெய்த்ஃபுல் காட் என்ற தலைப்பின் கீழே படிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் உண்மையுள்ள தேவன், தி ஃபெய்த்ஃபுல் காட் என்று சொல்லி ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை நாம் வாசிக்கின்றோம். வாசிக்கலாமா? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் என்று மோசே எழுதி வைத்திருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் குறித்து நாம் இந்த நாளில் ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற கிருபையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வேதம் திறந்து உண்மையுள்ள தேவனாகி உண்மை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை இருதயங்களிலே இடைபடும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல படிப்பினைகளை கற்றுத்தாரும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மை என்பது ஒரு சிறப்பான குணம். கடவுளிடமும் மனிதரிடமும் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் இந்த உண்மை அல்லது உண்மைத்தன்மை என்று நாம் சொல்லலாம். ஃபெய்த்ஃபுல்னஸ், இன்டெகிரிட்டி என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த குணம் கடவுளிடமும் இருக்கிறது, மனிதனிடமும் இருக்க வேண்டும். இந்த 2 பக்கமும், தேவன் பக்கமும் மனிதன் பக்கமும் இந்த குணம் இருக்க முடியும். தேவனிடத்தில் கண்டிப்பாக இருக்கும், மனிதனிடத்திலும் இருக்கக்கூடும் என்பதற்கு நம் வேதாகமத்தில் நிறைய வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் மனிதர்களின் உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது? எல்லாம் நம்ம எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனவர்கள். விழுந்து போன மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பைபிளில் பாருங்களேன். 2 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினாலே, விழுந்து போன தன்மையினாலே நம்மிடத்தில் உண்மை இல்லை. இதுதான் நம்முடைய நிலைமை. சங்கீதம் 12:1 கூட வாசித்து பாருங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ளவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஒருவேளை மனிதர்கள் பாவத்தினால் விழுந்து போன தன்மையுடையவர்களாக இருந்தாலும், நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து போனவர்கள்தான் என்பது உண்மை என்றாலும், இந்த நிலைமையிலும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை அந்த குறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, உண்மையுள்ளவர்கள் குறைந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குறைந்திருக்கிற உண்மை உள்ளவர்கள் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதில் தேவனின் உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கலாமா? வசனம் சொல்லுகிறது, மிக அழகான வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், ஆண்டுடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் பாருங்கள், கிரேட் இஸ் தாய் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று நான் படிக்கலாம்.
கிரேட் இஸ் தாய் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற ஒரு பாடலே ஆங்கிலத்தில் இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் அழகாக தமிழில் இருக்குது. உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் உண்மையுள்ள தேவன் என்பது மட்டுமல்ல, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. நம்முடைய உண்மை குறைந்திருக்கிறது என்றல்லவா படித்தோம். தேவனுடைய உண்மையோ பெரிதாக இருக்கிறது என்றால் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட உண்மை உள்ள தேவன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாவ உலகத்தில் விழுந்து போன சாயலில் எத்தனையோ விதமான அசுத்தங்களுக்கு அடிமைகளாக நாம் இருக்கிறோம். தேவனை எத்தனையோ காரியங்களில் நாம் வேதனைப்படுத்தத்தான் செய்கிறோம். ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது எத்தனை ஆறுதலான ஒரு உண்மை. நம்மிடத்தில் அவர் எவ்வளவு உண்மையை காண்பிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேவன் உண்மையுள்ளவர் தான், அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவருடைய உண்மை தன்மையை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்கலாமா? 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நமது தேவன் அழைப்பில் உண்மை உள்ள தேவன். அவர் ஃபெய்த்ஃபுல் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் இஸ் காலிங். நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பில் அவர் உண்மை உள்ள தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோக ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கும்படி, பரலோக ராஜாவின் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்பதை வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்தார். அப்படி அழைத்த தேவன் அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் சொன்னது வாக்குத்தத்தம் அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா? உண்மைதான், நிறைவேறியது. அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். பேதுருவை அழைத்தவர் கடைசி வரை பயன்படுத்தவில்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போனார்கள் தான். பேதுரு அவனும் தடுமாறி தடம் புரண்டு தவறி போனான் தான் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான் என்பதற்காக தேவன் பேதுருவை விட்டுவிடவில்லையே. கடைசி வரை அந்த பேதுருவை, முதிர் வயது வரைக்கும் பேதுருவை பயன்படுத்தினார் என்பது உண்மைதான் அல்லவா? அந்த முதிர் வயது அப்படின்னு எங்கே நீங்கள் படிக்கிறீங்க? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அவன் முதிர் வயது வரைக்கும் ஊழியம் செய்தான். நீ ஊழியம் செய்வாய், முதிர் வயதாகும் பொழுது இன்னொருவன் உன்னை அழைத்து செல்வான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே பேதுருவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை ஊழியத்திற்காக அழைத்த தேவன், அவருடைய சத்தியத்திற்காக நம்மை அழைத்த தேவன், அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் பாவத்தோடு ஐக்கியமாயிருக்கும்படி, பிசாசோடு ஐக்கியமாயிருக்கும்படி, உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. யாரோட ஐக்கியமாக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி நம்ம அழைத்திருக்கிற தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆகவே அவர் அழைப்பில் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, என்னை நீங்கள் அழைச்சிருக்கீங்கப்பா, உண்மையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி என்று நாம் அவருக்கு நாள்தோறும் சொல்லி, அவர் கொடுத்திருக்கிற அழைப்புக்கு, அவர் தந்திருக்கிற ஊழியத்திற்கு, அவர் கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும். ஏனென்றால்
உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். சத்தியத்திற்காக உண்மையாய் நிற்கிறவர்கள், இயேசுவுக்காக உண்மையாய் நிற்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இரண்டாவது, தேவன் எதிலே உண்மையுள்ளவர்? உடன்படிக்கையையும் தயவையும் காப்பதில் உண்மையுள்ள தேவன். அவர் God is a faithful God in keeping his covenant and his favor for us. நம்ம இந்த வசனத்தை ஆரம்பத்தில் படித்தோம். நம்முடைய கீ டெக்ஸ்ட், மைய வசனம் அதுதான். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று மோசே இங்கே சொல்லி வைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் தம்முடைய 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகள் உடன்படிக்கை, தேவன் மனுக்குலத்தோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே மலை அடிவாரத்திலே கூடியிருக்க மோசேயின் இடத்துல தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். பார்த்தீங்களா? உடன்படிக்கை. அதனால தான் அந்த 10 கட்டளைகள் வைக்கப்பட்ட அந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டி என்று பழைய பாட்டில் யாத்திரா புஸ்தகத்தில் படிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி, 10 கட்டளைகளும் தேவன் உலகத்திற்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கிற எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அவருடைய 10 கட்டளைகளை அவருடைய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அதனால இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகளை யார் கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர், நம்முடைய தேவன், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன். தானியேலுக்கும் அவருடைய 3 நண்பர்களுக்கும், இன்னும் அங்கிருந்த எல்லா இஸ்ரவேல் மக்கள் கைது செய்யப்பட்டு பாபிலோனு கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் சோதனை வந்தது நேபுகாத்நேச்சார் மூலமாக. அன்பானவர்களே, பாருங்கள், அந்த ஒவ்வொரு சோதனையிலும் தானியேலும் நண்பர்களும் தேவனுக்கென்று உண்மையாய் நின்றார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம், அனனியா, மீஷாவேல், அசரியா அவர்களுக்கு வந்த சோதனை. அந்த சோதனையில் பாருங்கள், அவர் உண்மையாய் நின்றார்கள். அப்படி நின்ற பொழுது 4ஆம் நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் அக்கினி சூளைக்குள்ளே. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மேதே பெர்சியாவினுடைய 120 தேசாதிபதிகள் மூலமாக தானியேலுக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்தது. ராஜாவைத்தான் 30 நாட்கள் வணங்க வேண்டும் என்ற சோதனை, கற்பனைகளின் அடிப்படையில். பார்த்தீங்களா? 3ஆம் அதிகாரத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சிலையை வணங்க வேண்டும் என்ற சோதனை. சரிதானே? தேவன் பாதுகாத்தான். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருந்தபடினாலே தேவன் அற்புதமாய் 3 நண்பர்களை பாதுகாத்தார். அந்த 10 கட்டளைகள் என்ற உடன்படிக்கையில் தானியேல் உண்மையாய் இருந்தபடினாலே, ராஜாவை வணங்க மாட்டேன், ராஜாதி ராஜாவை தான் வணங்குவேன், தேவனை மாத்திரம் பின்பற்றுவேன் என்று தானியேல் உண்மையாய் இருந்தபடினாலே தேவன் தானியேலை விடுவித்தார். தேவதூதன் இறங்கி வந்து சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான் என்று நாம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், அந்த இளம் பிராயத்தில் தானியேலும் நண்பர்களும் எல்லாம் பார்த்திங்கன்னா வாலிப வயசில் போனாங்க பாபிலோனுக்கு. 17 வயசில் போயிருப்பாங்க. சிங்கக்கபியிலே போடப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு 84 வயது. அப்போ பாருங்கள், அந்த வயசு வரைக்கும் தானியேல் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார்.
அப்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். பாருங்கள், தானியேலை தேவன் உயர்த்தினார் அல்லவா? தானியேலுடைய 3 நண்பர்களையும் தேவன் உயர்த்தினார் அல்லவா? அவருக்கு யார், தேவனுக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உண்மையாக இருப்பார். பைபிளில் படிக்கிறோம்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் படிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்ன? உண்மையுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய கற்பனைகளை, தேவன் மீது வைத்திருக்கிற நேசத்தின் அடிப்படையில் நாம் கடைபிடிக்க ஆவல் கொள்ளுகிறோமா, ஆர்வம் காட்டுகிறோமா? அந்த ஆர்வம் இருந்தால் போதும், பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, 3ஆவதாக தேவன் எப்படி உண்மையுள்ள தேவன்? வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவன். Our faithful God is faithful in fulfilling His promises. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ள தேவன். மனிதன் மாறுவான், பொய் கூறுவான். பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று என்னாகமம் 23:19 வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவன் தாம் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாமுக்கு 100 வயது. அந்த சமயத்தில் தான் சாராளுக்கு ஈசாக்கு என்ற வாக்குத்தத்த சந்ததி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறக்கிறான். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இடையில் 10 வருஷம் வித்தியாசம். அப்படியானால் சாராளுக்கு 90 வயது. அன்பானவர்களே, 90 வயது பாட்டி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். பைபிளில் ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால், பவுல் இன்னும் அந்த ஆபிரகாம் சாராளை பற்றி எழுதுகிறார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். விசுவாசம், அதற்கு எதிர்ப்பதம் அவிசுவாசம். விசுவாசம் எதிர்ப்பதம் சந்தேகம். விசுவாசம் எதிர்ப்பதம் துணிகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? விசுவாசத்துக்கு இத்தனை எதிர்ச்சொற்கள் இருக்கின்றன. அதில் அந்த 2 எதிர்ச்சொற்களையும் இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்லியிருப்பார்ல, அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, பைபிளில் சுவிசேஷங்களில் படிக்கிறோம். ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்ற வல்லவர். முழு நிச்சயமாய் நம்பினான் ஆபிரகாம். அன்பானவர்களே, அவனுடைய அந்த நம்பிக்கை தேவனை மகிமைப்படுத்தியது. விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். 100 வயதில் ஆபிரகாமும் 90 வயதில் சாராளும் ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள்.
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினானே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு நீதி எப்படிங்க கிடைக்குது? ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம், அவருடைய வசனத்தின் மீது வைக்கிற விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம். எத்தனை ஆச்சரியம்! நம்முடைய தேவன் வார்த்தை தவறாதவர், சொன்ன சொல் மாறாதவர். பாருங்கள், பைபிளில் ஆச்சரியமாக சில வசனங்கள் இருக்கின்றன. யோசுவா 21:45 வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டு சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. இது எந்த சம்பவத்தில் படிக்கிறோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் யோசுவாவின் தலைமையின் கீழே, மோசேக்கு அடுத்து யோசுவாவின் தலைமையின் கீழே இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் கானானுக்குள்ளே சென்று கானான் தேசம் அவர்களுக்கு பங்கிடப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு படிக்கிறோம். யோசுவா 23:14 இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையும், நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டோட வாக்கு தத்தங்களை நாம் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம், எவ்வளவாக மனதிலே பதித்திருக்கிறோம். ஆண்டோட வசனங்கள், வாக்கு தத்தங்களை நம்ம அதிகமாக ஜெபத்திலே சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாக்குத்தத்தங்கள் 3 விதம். அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றாக பிரித்து நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்படி என்றால், டஃப் டைம் ப்ராமிசஸ், அதாவது சவால் கால வாக்குத்தத்தங்கள். கடினமான காலகட்டங்களை கடந்து செல்லும் பொழுது அதற்கென்று நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, பைபிள் இருக்குல்ல, டஃப் டைம் ப்ராமிஸ். சரிங்களா? அதே மாதிரி லைஃப் டைம் ப்ராமிஸ், வாழ்நாள் வாக்குத்தத்தம், வாழ்நாள் முழுக்க இந்த வாக்குத்தத்தம் தான் என்று பற்றி கொள்ள வேண்டும். வருகிற நாட்களில் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வரலாறு படைத்த வசனங்கள் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஜாம்பவான்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பற்றி கொண்ட வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். ஒவ்வொரு நபராக படிக்க போகிறோம். லைஃப் டைம் ப்ராமிசஸ். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் டைம் ப்ராமிசஸ், வருங்கால வாக்கு தத்தங்கள் அல்லது கடைசி கால வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? லைஃப் டைம் ப்ராமிசஸ், டஃப் டைம் ப்ராமிசஸ், எண்ட் டைம் ப்ராமிசஸ். வாழ்நாள் வாக்கு தத்தங்கள், சவால் கால வாக்கு தத்தங்கள், முடிவு கால வாக்கு தத்தங்கள். இப்படி வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக தேவன் விடமாட்டார். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர். அருமையான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? தான் உதாரணம் பைபிளில் படித்தோம். ஆபிரகாம் சாரலுக்கு ஆண்டு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, உங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு. ஈசாக்கு பிறந்தான். ஒருவேளை ஈசாக்கு பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஈசாக்கு யாக்கூப் அப்படியே வரிசையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த பூமியில் அவர் இந்த யூதா கோத்திரத்தில் வந்திருக்க மாட்டார். சரிதானே? பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம், அதில் தேவன் உண்மையாக இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து உதித்தார். நம்முடைய தேவன் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடமாட்டார். உங்கள் இருதயத்தில், உங்கள் வாழ்க்கைக்காக அல்லது உங்கள் குடும்பத்திற்காக என்ன வாக்குத்தத்த மனதில் வைத்திருக்கிறீர்கள், பதித்து வைத்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள்.
4வது, தேவன் எப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன்? சோதனைக்கு தப்புவிப்பதில் உண்மையுள்ள தேவன். அவர் காட் இஸ் a faithful God in delivering us from the evil. Lead us not to temptation அப்படின்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்கிறோம்ல, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்கு தப்புவிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவன். யோசேப்புக்கு சோதனை வந்தது. அது 39ஆம் அதிகாரம், போத்திபாருடைய மனைவி மூலமாக சோதனை வந்தது. ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம், மகனை 25 வயதான ஈசாக்கு என்ற வாலிப மகனை பலியிட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, சோதனை என்பது நாம் விசுவாசத்தில் வளர தேவன் வைக்கும் பரீட்சையே ஆகும். சரிதானே? விசுவாசத்தில் வளர்வதற்கு தேவன் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. சோதனைகள் எல்லாருக்கும் வரும். A man who is fallen will always face temptations. விழுந்து போன மனிதன் எப்பொழுதுமே அவன் சோதனைகளை சந்திப்பான். ஒருவேளை நமக்கு நோய் நொடியாக இருக்கலாம், அல்லது பண கஷ்டமாக இருக்கலாம். பலவிதமான சோதனைகள் நமக்கு உண்டு. பைபிள் சொல்லுது பாருங்களேன், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எத்தனை ஆச்சரியமான தேவன்! அவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், அதாவது ஒவ்வொருவரும் எவ்வளவு சோதனை சகிக்க முடியும், அவங்களுடைய திராணி என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லது கெப்பாசிட்டி ஆண்டவர் கூட்டி கூட கொடுப்பார். அன்பானவர்களே, ஆஸ்திரேலியா தேசத்தில் ஹேனா ஹிகின்ஸ் என்ற ஒரு பெண்மணி, அவளுடைய இளம் பிராயத்தில் ஒரு 20-22 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் அந்த இளம் பெண்ணுக்கு சிவியர் அண்ட் சீரியஸ் போன் டிசீஸ், எலும்பில் மிகவும் பயங்கரமான ஒரு நோய் அவளுக்கு உண்டாயிற்று. அந்த நோய் உண்டானதுனால உடலெல்லாம் பரவியது. அதனால் என்ன சூழ்நிலை ஏற்பட்டது என்றால், அவளுடைய 2 கால்களையும் வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது. ஹேனா ஹிகின்ஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 2 கால்களும் எடுக்கப்பட்ட நிலைமையில் அவள் அப்படியே 50 ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்தாள். பாருங்களேன், ஒரு கால் போனாலே எவ்வளோ கஷ்டம். அவள் 2 கால்களையும் இழந்தாள். 2 கால்களை இழந்து 50 ஆண்டுகள் இன்னும் அவள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்தாள். அவள் அப்படி வாழ்ந்த அந்த 50 ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா, அவள் ஒரு நாள் கூட துக்கமாக வேதனையாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சஞ்சலமாக அவள் இருக்கவில்லை. எப்படி இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்த ஒரு மகளாக அவள் இருந்தாள். அவள் இருந்த அந்த அறைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் கிவிங் கார்னர், ஸ்தோத்திரம் செலுத்தும் மூளை அல்லது ஸ்தோத்திரம் செலுத்தும் இடம் அப்படின்னு சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பெண்மணியை யாரெல்லாம் பார்க்க வர்றாங்களோ, ஹேனா ஹிகின்ஸ், இந்த பெண்ணை பார்க்கிறவர்கள் எல்லாருமே ஊக்கம் பெற்றவர்களாக, உற்சாகம் அடைந்தவர்களாக, ஆவியில அனல் அடைந்தவர்களாக அவளை பார்த்துவிட்டு வெளியே செல்வார்களாம். அது மட்டுமல்ல, 2 கால்களும் நடக்க முடியாமல் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த ஹேனா ஹிகின்ஸ் நிறைய கடிதங்கள் எழுதுவாங்களாம். அநேகருக்கு ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி கடிதங்கள் எழுதுவாளாம் கிறிஸ்தவ பெண்மணி. அது மட்டுமல்ல, அவளுடைய ஜெப குறிப்பில் 200 மிஷனரிகளுக்கு மற்றும் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக,
ஆனா ஹிகின்ஸ் வாழ்ந்திருக்கிறாள் என்று அவளுடைய சரித்திரத்தை குறித்து நான் படித்தேன். இந்த அம்மாவுடைய படம் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு படம் கிடைக்கல. ஆஸ்திரேலியாவில் ஒரு அருமையான கிறிஸ்தவ பக்தி பெண்மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள். ஆனா ஹிகின்ஸ் அவளுக்கு ஒரு பெரிய சோதனை தான். 2 கால்களையும் இழக்க நேரிட்டது வாலிப வயதில். ஆனால் அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் வாழ்ந்து எத்தனை வல்லமையான ஊழியம் பார்த்தீங்களா. தேவன் உண்மை உள்ளவர். அந்த சோதனைகளை தாங்கிறதுக்கு அவர் பலன் கொடுப்பார். அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். பார்த்தீங்களா, இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான சோதனை. ஆனால் அவங்க உடஞ்சி இடிஞ்சு மூலையில் உட்காந்துரல. அவங்க இருந்த இடத்துக்கு பேர் தேங்க்ஸ் கிவிங் கார்னர். இன்றைக்கி நமக்கு பாருங்களேன், நமக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டாலே அல்லது சளி பிடிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா முகத்தை எங்கேயோ தூக்கி வச்சுக்கிறோம். நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. தேவன் உண்மை உள்ளவர் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் நம் மனதிலே பதித்து தேவனுக்கு உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். 5வது, தேவன் எப்படிப்பட்டவர்? தீமையிலிருந்து காப்பதில் உண்மை உள்ள தேவன். அவர் God is a faithful God in delivering us from the evil. முதல்ல நான் சொன்னேன் from the temptation அப்படின்னு சொல்லலாம். இப்போது தீமை என்று பார்க்கிறோம். 90 வயதில் யோவானுக்கும் அப்போஸ்தலன் யோவானுக்கும் தானியேலுக்கும் உண்டான தீமை பாருங்களேன். 90 வயதில் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல் எழுதுகிறாரு. 94 வயது வரைக்கும் வாழ்ந்த தானியேல் அவர் என்ன செய்கிறாரு? தானியேல் புஸ்தகத்தை எழுதி வைக்கிறார். இவங்களுக்கெல்லாம் தீமை நேரிட்டது. எப்படி தீமை நேரிட்டது? அப்போஸ்தலன் யோவானை கொண்டு போய் டொமிஷியன் சக்கரவர்த்தியின் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டாங்க. தானியேலை 84 வயதில் சிங்கக்கபியில் தூக்கி போட்டார்கள். இதெல்லாம் இவர்களுடைய வயதுக்கு மிஞ்சின தீமை. பாருங்களேன், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. பாருங்களேன், அந்த 90 வயசில் அப்போஸ்தலன் யோவானை, 84 வயதில் தானியேலை, இவங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளவாக ஸ்திரப்படுத்தினார். உறுதியாக நின்னாங்க. அப்படி உறுதியாக சத்தியத்திற்காக இயேசுவுக்காக நின்றபடியினால் யோவானை கொண்டு போய் பத்மு தீவில் போட்டாங்க. பத்மு தீவில் போட்ட பொழுது பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவா அவரை ஸ்திரப்படுத்தி இயேசுவே இறங்கி வந்து ஒரு மகிமையான தரிசனத்தை அப்போஸ்தலன் யோவானுக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் பத்மு தீவில் அந்த வயதான அப்போஸ்தலன் யோவானுக்கு கொடுத்த தரிசனம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். தனிமையில் கிடந்த அந்த யோவான், வயதான காலகட்டத்தில் இருந்த யோவானுக்கு ஆண்டவர் மகிமையின் காட்சியை கொடுத்தார். இயேசுவே இறங்கி வந்து அவனை திடப்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்களேன், தேவைப்பட்டால் தேவனே இறங்கி வருவார். தானியேலுக்காக இறங்கி வந்தார்ல சிங்கக்கபியில், தேவதூதன் இறங்கி வந்து விடுவித்தார். நீங்கள் தானியேல் 10ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊப்பாசின் தங்க கச்சையை தன்னுடைய விழாவிலே கட்டி கொண்டவராக இயேசுவுக்கு தம்மையே தானியேலுக்கு தம்மையே இயேசுவானவர் வெளிப்படுத்தினார் என்பதை தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்களா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, தீமை என்பது விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் சந்திக்கும் சவால்களே ஆகும். முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன், சோதனை என்பதற்கு விளக்கம் கொடுத்தேன். சோதனை என்பது நாம் விசுவாசத்தில் வளர தேவன் வைக்கும் பரீட்சையே ஆகும். சரிங்களா? அதான் யோசேப்புக்கு ஆபிரகாமுக்கு வந்துச்சு. தீமை என்பது விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் சந்திக்கும்
சவால்களே ஆகும். பார்த்தீங்களா, 90 வயது அப்போஸ்தலன் யோவான், 84 வயது தானியேல், இவங்கெல்லாம் வளர்ந்தவங்க. சோதனைகள், தீமைகள் அவர்களுக்கு நேரிட்டது. ஆனால் பாருங்கள், அந்த தீமைகளிலிருந்து இந்த தானியேலையும் அப்போஸ்தலன் யோவானையும் தேவன் விலக்கி காத்து கொண்டார். இன்றைக்கி நமக்கும் எத்தனையோ பேர் தீமை செய்ய நினைத்தார்கள் அல்லவா? ஆனால் தேவன் எண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த தீமைகளெல்லாம் நன்மையாக அவர் மாற்றியிருக்கிறார். அதை உணர்ந்து பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் உண்மையுள்ள தேவன், குமாரனாகிய தேவன் உண்மையுள்ள தேவன், ஆவியானவராகிய தேவன் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு கூட இருந்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் அவருக்கு, அவருடைய சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்களாக விளங்க நம்ம பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் உண்மையுள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையுள்ளவராக இருந்து எங்களை இம்மட்டுமாய் காத்து நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பான ஆண்டவரே, கடந்த 9 மாதங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. இந்த 10ஆம் மாதத்தில் எங்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். சோதனைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அவர்களை கர்த்தர் விடுவித்து காத்து வருகிற உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த உண்மையுள்ள தெய்வமே உம்முடைய நாமத்திற்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே எங்கள் உண்மையுள்ள தெய்வத்திற்கு நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன், அதை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆகவே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, தங்கள் வாழ்க்கையிலே சவால்களோடு, சங்கடங்களோடு, போராட்டங்களோடு, பலவீனங்களோடு, நோய் நொடிகளோடு யாராவது தவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், உண்மையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இதோ இந்த புதிய மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு நீர் வழி நடத்தி ஆண்டவரே, இந்த புதிய மாதம் நெடுகிலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, குடும்பமாக, சபையாக ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் எல்லாரோடும் இந்த புதிய மாதத்திலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.